தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜிலிருந்து மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மணிகண்டன் அவர்கள் நம்மளுடைய ஸ்டுடியோஸுக்கு வருகை தந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம். இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு படிப்புனாலே சில பேர் சிரமம் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாணவர்கள் இப்போ +2 முடித்தவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரோக்ராம். எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, இந்த படிப்பு படித்தா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், சொந்தமாக வீடு வாங்க முடியுமா, கொஞ்சம் வசதியாக இருக்க முடியுமா, அந்த மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பு பிடிச்சா ஆரம்ப சேலரி எவ்வளோ இருக்கும், உச்சபட்ச சேலரி எவ்வளோ இருக்கும்? முதல்லயே நம்ம சம்பளத்தை பேசிடுவோம், பிறகு அந்த கோர்ஸுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற படிப்புகள் பற்றி பேசும்பொழுது நீங்கள் வந்து வேலை கிடைக்குமான்னு பேசுவீங்க. ஆனால் நீங்களே நேரடியாக அந்த கேள்வியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த படிப்பை முடிச்சவங்களுக்கு என்ன சம்பளத்தில் வேலை கிடைக்கும்னு கேட்குறீங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. அது என்னென்னா, இந்த படிப்புகள் முடித்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற நிலைமை கிடையாது. நிச்சயமாக வேலை வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்து சிஏ படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலன்றவங்க எண்ணிக்கையில் ஒருத்தர் கூட கிடையாது. ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிற படிப்பு இது. ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 நிலைகள் இருக்குது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்வாங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜை முடிச்சாதான் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 நிலைகளையும் முடித்தவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்த அந்த ஐசிஐ நிறுவனத்தில் உறுப்பினரான பிறகு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன அப்படின்னா, இது நேரடியாக இதுக்கு பதில் வந்து நம்ம மருத்துவர்களோட ஒப்பிட்டு சொல்லலாம். இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா, என்னுடைய கிளினிக்கில் நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அதே மாதிரி தான் சிஏ முடித்தவங்க வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் ஒரு ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆடிட்டர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனோட அவங்க கிளைண்ட்ஸ்க்கு தேவையான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங் மாதிரியான சர்வீஸ் பண்ணி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷன் கையில் வந்த பிறகு நான் மெம்பர் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ப்ரைவேட் என்டிட்டிஸில் நான் வந்து ஜாப்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் இது வந்து நீங்கள் சாதாரணமான ஒரு வேலை வாய்ப்பு நினைக்க முடியாது. அந்த நிறுவனங்களில் வந்து உயர் பதவிகள் தான் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களுக்கு. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோ, ஒரு டாக்ஸ் பிளானிங்காகவோ, இல்லை வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள், ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறதுலையும் இவங்க வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் தான் இருப்பாங்க. குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களுக்கு இந்த டயர் 1 சிட்டியில் குறைந்தபட்சம் 75,000 வந்து சம்பளம் கொடுக்கப்படுது. ஸோ அதிகபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரைக்கும் கூட மாத சம்பளம் பெறும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் அவங்க வந்து எத்தனை மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறாங்க, ரேங்க் ஹோல்டராக வராங்களா, ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்கில் வராங்களான்றதை பொறுத்து இதனுடைய சம்பளம் வந்து உயர்வாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகளை வந்து தேடி போகும்போது இன்னும் அதனுடைய சம்பள விகிதம் வந்து அதிகமாகும். சொல்லும் போதே மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருப்பாங்க. ஆரம்பமே 75,000 ரூபா சம்பளம், 4 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போனால் இன்னும் அதிகம். ரொம்ப கிளியராக சொன்னீங்க சார். +2 முடித்த பிறகு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ ஒருத்தர் சிஏ ஆகணும்னா என்ன செய்யணும், எத்தனை வருஷம் ஆகும் சார்? ரொம்ப சிம்பிள். சிஏ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுடைய முதல் கவலை என்னென்னா, அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், அதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும், இல்லை வந்து படிக்க வச்சா வேலை கிடைக்குமான்ற கேள்வியும் மீறி இந்த படிப்புகள் நுழையணும்னா எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கே நான் என்ன பண்ணணும், 10th முடிச்சதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு தனியாக கோச்சிங் போகணும், அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிஏ, சிஎம்ஏ, இன்னும் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்னு இன்னொரு படிப்பு இருக்குது. இந்த 3 படிப்புகளுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றது கிடையவே கிடையாது. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இந்த கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணலாம். இதில் சேரும் முறை வந்து மிக 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 எளிது. இது வந்து மற்ற கோர்ஸஸோடு நாங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேறு எந்த படிப்புலையுமே கிடையாது. அது உண்மை. ஸோ சிஏ படிப்பு பொறுத்த வரைக்கும் +2 பாஸ், அதாவது நீங்கள் வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கணும், நீங்கள் வந்து ஆங்கில வழி கல்வி படிச்சிருக்கணும், இல்லை சிபிஎஸ்சி வழி கல்வியில் படிச்சிருக்கணும், இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் மட்டும் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கெயின் பண்ணால் மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரியான எந்த நிலைமையுமே கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து எந்த காலேஜில் வந்து நான் இதுக்கான யூனிவர்சிட்டியில் ரெக்கக்னைஸ்ட் காலேஜில் வந்து நான் அப்ளிகேஷன் போடணும், எந்த கல்லூரியில் எவ்வளோ இருக்கைகள் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு தேடுதலுமே உங்களுக்கு தேவை கிடையாது. +2 பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ICAI.org அப்படின்ற ஒரு இணையதளத்தில் சிஏ நிறுவனத்தினுடைய அது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் சர்வீசஸ் போர்ட்டல் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து +2 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வந்த பிறகு அதனுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு முதல் நிலைக்குள்ள உங்களுடைய படிப்பை வந்து அதுக்கான பயிற்சிகளை எடுத்து அதனுடைய தேர்வுகளை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்ற ஸ்டேஜஸை வந்து கிளியர் பண்ண முடியும். சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா ஆன்லைனில் இந்த படிப்புகளுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல் கட்டம் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் வந்து +2 ஸ்டூடெண்ட் நுழைவதற்கான ஒரு வழி. ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னீங்க. ஒரு +2 முடித்தவர் அப்ளை பண்ண அத்தனை பேருக்கும் கிடைச்சிருமா, இல்லை இது எப்படி சார், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஆன்லைனில் போய் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது வந்து +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் போய்ட்டு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டிசி, அவங்களுடைய மார்க்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலிருந்து பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ளே வர சொல்லுவாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் போர்டு இல்லை சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மாதிரியான நம்மளுடைய மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ அங்கீகரித்த ஒரு பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த படிப்புகளுக்குள்ள நுழையலாம். நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்ஸ் நீங்க படிச்சிருக்கிற அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். ஃபர்தரா வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. ஸோ இதில் தான் ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் கேட்கறது தான், சார் நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணா போதுமா, இப்போ நான் ஜாயின் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா நீங்க ஜாயின் பண்ணியாச்சு, வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. சிஏல ஜாயின் பண்ண மாதிரியே எடுத்துக்கலாமா? ஆமா, கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இப்போ சாதாரண படிப்பு படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜுன்னு தனியாக இருக்குது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஇ சேர்ந்துருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த காலேஜில் சேர்ந்துருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க. சிஏக்கு நீங்கள் சொன்னீங்க டைரெக்டாகவே நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, எந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டு, இது எப்படி என்ன கணக்கில் வரும் சார்? இல்லை, இதுக்கான பதில் வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிஏ படிப்பை வழங்குறது யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஐசிஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிறுவனம் யார்? இது வந்து யூஜிசி கீழே வர ஒரு பல்கலைக்கழகமா, இல்லை அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு கல்லூரியா அப்படின்ற விவரங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியணும். அது என்னன்னா, மத்திய அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, வணிக நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு லாபகரமாக செயல்படும் ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை லாப நோக்கம் இல்லாமல் சேரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து முறையாக பராமரிக்கணும். ஓகே. ஸோ அதனுடைய ரீசன் நமக்கே தெரியும். முறையாக பராமரிச்சாதான் அவங்களோட வருமானம் என்ன, அவங்களுடைய செலவு என்ன, அவங்களுடைய லாபம் என்ன, அதனால அவங்க செலுத்தப்படுற வரிகள் என்னன்ற விஷயங்களே வந்து அந்த நிறுவனத்துக்கு தெரிய வரும். கூடுதலாக இந்த தகவல் வந்து வரி நிறுவனங்களுக்கும் தேவைப்படுது. இது வந்து அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிக்காக மட்டும் கிடையாது. வரி சார்ந்த நிறுவனங்கள், வருமான வரி நிறுவனம், ஜிஎஸ்டி மாதிரியான நிறுவனங்களுக்கும் இல்லை வங்கிகளுக்கு கூட இந்த தகவல் வந்து பரிமாறப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் அரசாங்கம் சொல்கின்ற முறைப்படி கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்குறாங்க. இது வந்து 1949 உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு தகுதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கான ஒரு படிப்பு, அந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கணும், அதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ நான் மாணவர்கள்கிட்ட சொல்லுவேன், இப்போ மருத்துவர் அப்படின்றது வந்து ஒருத்தருடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து நான் படிக்கிற போக்கில் படித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை முடிச்சார்னா நிச்சயமா நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத சிஏ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திற்கும் உதவ போற ஒரு படிப்பா. ஸோ அப்போ அந்த நிறுவனம் லாபகரமாக செயல்படணும், அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரிகள் வந்து முறையாக செலுத்தப்படணும். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் பல நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கும் இவங்க உதவி பண்ணணும். ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் கிளைகளை தொடங்குறது, இல்லை இந்திய நிறுவனங்கள் வந்து வெளிநாடுகளில் கிளைகளை தொடங்கும் பொழுது ஸோ எல்லா நிறுவனங்களுக்குமான ஒரு பொதுவான படிப்பாக இந்த படிப்பு இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இதனுடைய சிலபஸை டிஃபைன் பண்ணி அதனுடைய கரிக்குலமை அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படிப்புகளுக்கான கரிக்குலமை கொடுத்துட்டு, டெக்ஸ்ட் புக்ஸை கொடுத்துட்டு, ஐடி கார்டு உங்க கையில கொடுத்துட்டு நீங்க விருப்பப்பட்ட பயிற்சி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எந்த ஒரு நிறுவனத்தையும் அவங்க வந்து அங்கீகரிக்கல. நீங்க விருப்பப்பட்ட ஒரு பயிற்சி நிறுவனம் அது வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அவங்க வந்து சிட்டிலேயோ இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்து, அதே மாதிரி அங்கே நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி படிச்சவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்து அவங்க விருப்பப்பட்ட ஒரு பயிற்சி கல்லூரியில் இதற்கான பயிற்சியை வந்து எடுத்துக்கணும். ஸோ கூடுதலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் ஸ்டடி படிக்கலாம் அப்படின்னு படிக்கக்கூடாதுன்னு ஒரு விவாதமே இருக்கு. செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாருக்குமே வந்து தனித்தேர்வுகளாக இருந்து அந்த தேர்வை வந்து எழுத முடியும். ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி எழுதுறதுல ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வயதிற்கே ஏற்ற பயிற்சி வந்து
தேவைப்படும். இப்போ வந்து எனக்கு ஒரு 20 வயசு இருக்குன்னா 10வது வகுப்புடைய பாடத்தை வந்து நான் தனித்தேர்வராக இருந்து எழுதுறது சாதாரணமாக எழுதிடலாம். ஆனால் ஒரு 14-15 வயதில் நான் என்னோட 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக எனக்கு ஒரு ஆசிரியரோட உதவி தேவை. அதே மாதிரி தான் 17 வயதை பூர்த்தியான இந்த CA ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி படித்தா அவங்களால வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நல்ல ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இதுக்கான பயிற்சியை வந்து எடுத்துக்கணும். மற்றபடி UGC பல்கலைக்கழகம் இல்லை வந்து கல்லூரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ICA நிறுவனம் வந்து அங்கீகரிக்கல. அவங்க விருப்பப்பட்ட ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இதுக்கான பயிற்சி எடுத்துக்கலாம். ஒண்டர்ஃபுல் சார், நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் +2 முடித்த பிறகு அப்ளை பண்ண உடனே ஒரு CA ஸ்டூடெண்ட் ஆகிட்டார். அவர் எந்த ஒரு பயிற்சி நிறுவனம் போகாமல் வீட்லேயே உட்காந்து படிச்சு கூட பாஸ் பண்ணலாமா எக்ஸாம் எழுதி? அப்படி வாய்ப்பு இருக்கு, பட் அதை செய்யாதீங்கன்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. பட் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ மருத்துவர் வந்து நான் வீட்ல இருந்தே படிச்சுக்க முடியுமா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் படிச்சிருவேன் கேட்டால் நிச்சயமா படிக்க முடியாது. அந்த துறை சார்ந்த நிபுணர் கிட்ட வந்து இதற்கான பயிற்சியை வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அக்கௌண்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது சாதாரணமா வந்து கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறது அப்படின்னா ஒரு BCom கிராஜுவேட்டோட உதவி நமக்கு போதும். ஆனா அதையும் மீறி வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறது, அந்த நிறுவனத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்க மெயின்டைன் பண்றாங்களான்றதை என்ஷூர் பண்றது. அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்? நிச்சயமா அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் பல இருக்கும். அவங்க வந்து வங்கி சார்ந்த விஷயங்கள்ல லோன் வாங்கணும்னா கூட அவங்களுக்கு லோன் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா வருமான வரி இல்லை GST மாதிரியான வரி சட்டங்கள்ல இருந்து நோட்டீஸ் வரும். அதை அவங்க எதிர்கொள்ளணும்னா அவங்களுடைய பிசினஸ் காம்படிஷனை மீறி அவங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகளுக்காக நேரத்தை செலவு பண்ணி அந்த நிறுவனமே நொடிஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் வந்து நான் சுயமா படிச்சு பாஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா அது வந்து நிச்சயமா ஒரு 10,000ல் ஒரு மாணவர் ஒருவேளை அவர் வந்து ஒரு வயதுல அதிகமான ஒரு ஏற்கனவே வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவரா, ஒரு ஃபைனான்ஸ் செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணவரா, இல்லை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் செல்ஃப் ஸ்டடி பண்ணி அதனுடைய தேர்வை எதிர்கொள்றது கொஞ்சம் பாசிபிள். ஆனா 10,000ல் ஒருத்தர் தான் அதில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ ஒரு CA ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தர் ஆகிட்டாரு. அவர் எங்கேயாவது போய் படிக்கலாம், எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் படிக்கலாம். அரசு சார்பாக ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்களா அல்லது தனியார் மட்டும்தான் இருக்காங்களா? இப்போ ICA நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு நகரங்கள்லையும் அவங்களுக்கு வந்து கிளைகள் இருக்கும். பொதுவாக நம்ம வந்து கிளைகள் அப்படின்னா பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். CA அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய சென்னை தலைமையகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைன்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவுடைய தலைமையகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் தோறுமே வந்து CA அமைப்பு அவங்களுடைய கிளைகளை வந்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ நமக்கு தாம்பரம் சானிட்டோரியம்லேயே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டுடைய அமைப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கு, அந்த மாதிரி பல நகரங்களில் வந்து இவங்களுடைய கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள்ல அவங்க வந்து இதற்கான பயிற்சியை வந்து நடத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயிற்சி அப்படின்னா அவங்க வந்து ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி இதனுடைய பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, +2 முடிச்ச பிறகு ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னா எத்தனை ஆண்டு காலம் ஆகுது சார்? எத்தனை வருஷம் ஆகும்? ஓகே, இப்போ வந்து +2 முடிச்ச ஒரு மாணவர் 17 வயசு அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு 4 பேப்பர்ஸ் இருக்கும். இது வந்து அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ். ஸோ இந்த 4 பேப்பர்ஸையும் வந்து அவங்க குறைந்தபட்சம் 4 மாதம் கழித்து இதுக்கான தேர்வுகளை வந்து அவங்க எதிர்கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா அது வந்து குறுகிய காலமாக இருக்கும். நிறைய மாணவர்களால் எளிதில் அதில் இருந்து தேர்ச்சி பெற முடியாது. ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா மினிமம் நீங்கள் ஒரு 8 months இதுக்கான கோச்சிங் எடுத்துக்கோங்க. மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்கன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஈக்குவல் தான். கண்டினியூஸாக வந்து அவங்க மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும். ஸோ அப்படி எழுதி பார்த்து ஃபவுண்டேஷனை வந்து அவங்க 1 வருட காலத்திற்குள்ள முடிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து முதல் நிலை. இந்த ஃபவுண்டேஷனுடைய பாசிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்குமே 40% மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். ஓகே, ஆனால் அது போதாது. ஸோ நீங்கள் 4 பேப்பருக்கும் சேர்த்து குறைந்தபட்சம் 200 மதிப்பெண் எடுக்கணும். அப்போ 4 பேப்பருக்கு நான் 400 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறேன்னா 50% மேலே மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இதனுடைய 2வது நிலைக்கு நீங்கள் போக முடியும். ஓகே, 40 மார்க் மட்டுமே நான் எடுத்திருக்கேன்னா பாஸ். ஆனா நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியாது, ஃபவுண்டேஷன்லேயே ஸ்டாப் ஆயிருவீங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், 50% அண்ட் அபோவ் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இந்த படிப்பை நீங்க அணுகக்கூடாது. ஓகே, அடுத்த இன்டர்மீடியேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும். ஸோ இந்த 6 பேப்பருக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா முயற்சி பண்ணீங்கன்னா 1 வருட காலத்திலேயே இந்த 6 பேப்பரை முடிக்க முடியும். ஆனா இந்த படிப்புகளுடைய தேர்வு முறைகள் வந்து மிக மிக எளிமையா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேப்பரையும் நீங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. 3 பேப்பரை ஒரு பருவத்தில் எழுதிட்டு இன்னொரு 3 பேப்பரை அடுத்த பருவத்தில் எழுதலாம். எனக்கு ஒருவேளை ப்ரிப்பரேஷன்ஸ் கம்மியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதினா நல்ல மதிப்பெண்ல தேர்ச்சி அடைவன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சதுன்னா 6 பேப்பரை எழுதுறது தவிர்த்துக்கலாம். குரூப் 1 குரூப் 2 சொல்லிட்டு 3 பேப்பரா பிரிச்சு எழுதலாம். இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வருடத்துல இருந்து 1.5 வருட காலம் ஆகும். ஸோ அடுத்து இன்டர்மீடியேட் முடிச்ச பிறகு மாணவர்கள் என்ன பண்ணணும்னா
ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். Okay. ஸோ தொடர்ந்து படித்து ஒரு செமஸ்டருக்கும் பேப்பர் எக்ஸாம்ஸ் தியரட்டிக்கலாக எழுதுகிற கான்செப்டே இதில் கிடையாது. Okay. ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ண போகிறோம். இந்த 2 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில், ஆடிட்டர் அலுவலகத்தில் அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாரோ அதே வேலைகளை அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து கற்றுக்க போகிறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இது வந்து தியரட்டிக்கலாக இருக்காது, ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் இது கம்பல்சரி ட்ரைனிங்கும் கூட. ஸோ 2 இயர்ஸாக நீங்கள் அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்பொழுது இறுதி நிலை அடையும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்பியறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஃபைனல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும். அகைன் இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பருமே அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் இந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 6 பேப்பரையுமே ஒரே பருவத்தில் தேர்வாக சந்திக்கிற மாணவர்களும் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்ட 6 பேப்பருக்கு தேர்வு எழுதலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து போதலன்னு தோணுச்சுன்னா இங்கேயும் நீங்கள் குரூப் 1, குரூப் 2 பிரித்து இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளலாம். ஸோ இப்போ மொத்தத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் 2 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல்ஸோட எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிறதுக்கு 4 வருடம் முதல் 5 வருட காலம் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க அதனுடைய காலகட்டத்திலேயே நீங்க முடிக்கிறீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். மினிமம் 4 இயர்ஸ்லயே நீங்க ஆக முடியும். 21 வயசுல நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து வெளியில வந்திருக்காங்க. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொன்ன உடனே மாணவர்கள் மனசுல ஒரு கேள்வி, நிறைய பேர் இதை கஷ்டம்னு சொல்றாங்கல்ல, கஷ்டமா ஈஸியா? MBBS படிப்பு ஈஸியா, BE படிப்பு ஈஸியா, இல்லை ஆர்கிடெக்ட் படிப்பு ஈஸியா, சட்டம் படிப்பு ஈஸியா? அது மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேட்டுகிட்டே போகலாம். மாணவர்கள் வந்து இதை பிரித்து பார்க்கணும். சாதாரண ஒரு பட்டப்படிப்புக்கும் தொழில்முறை படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாதாரண பட்டப்படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க +2 முடித்த பிறகு ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம்னா BScல மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான பாடம். இல்லை வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வணிகவியல் துறை சார்ந்த BCom, BBA, இல்லை BA தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபின்னு சொல்லிட்டு நிறைய பட்டப்படிப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த படிப்புகள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த படிப்புகளை முடிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த துறை சார்ந்த வேலைன்னு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வேலை, கிளரிக்கல் ஜாபோ இல்லை வந்து டெக்னிக்கல் ஃபீல்ட்லையோ ஒரு ஜாப் கிடைக்கும். மினிமம் 12,000, மேக்ஸிமம் 15,000 அது வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ டிகிரி படிப்பு படித்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பட்டப்படிப்புகளில் வந்து அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கிடைக்காது. சாதாரணமாக நாங்கள் படித்தா கூட 50 மதிப்பெண்களில் என்னால் தேர்ச்சி பெற முடியும். இதுதான் பட்டப்படிப்புடைய நிலைமை இல்லையா? ஸோ இப்போ அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் நிச்சயமாக இருக்காது. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஒரு MBBSஓ, BE, BTechஓ, இல்லை ஆர்கிடெக்டோ, இல்லை வந்து சட்டம் மாதிரியான படிப்புகளோ, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வணிகவியல் துறை சார்ந்த CA, CMA, CS, இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. இந்த எல்லா கோர்சஸ்மே வந்து நீங்கள் டஃப்னு சொல்கிறத விட அதில் நீங்கள் நிபுணத்துவத்தோடு படிக்கணும். இதனுடைய தேர்வு முறைகள் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இந்த படிப்புகளை எதிர்கொண்டு நான் படிச்சுட்டேன், என் கையில் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையை ரிஸ்க்குள்ளே கொண்டு போயிருவீங்க. ஸோ அதனால தான் இந்த துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படிப்புகளில் மேம்போக்காக மாணவர்கள் படித்து தேர்வுக்காக மட்டும் அவங்களை தயார்படுத்திக்க கூடாதுன்றதுனால நிபுணத்துவம் கொடுத்து படிக்கணுன்றாங்க. இந்த படிப்புகள் டஃப்னு சொல்கிறத விட நீங்கள் பிளான் பண்ணி, ஓகே இதனுடைய சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதை படித்து முடித்த பிறகு நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு முறையான பயிற்சி, அதற்கு தேவையான கால அவகாசம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, 10th படிக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. CA இன்ஸ்டியூட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி எப்போ கிடைக்கும்னா, +2 ரிசல்ட் வந்த உடனே கிடைச்சிரும். இப்போ நம்மளுடைய கல்வி அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. மாணவர் என்ன பண்ணுறாரு, 10th ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. +2 எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் மாதத்தில் எதிர்கொள்வார். +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ பேரலாக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, CA ஃபவுண்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பார். May 1st வீக்கில் வந்து அவருக்கு +2 ரிசல்ட் வந்துடும். May 4th வீக்கில் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுவார். எப்படி ஒரு மாணவர் வந்து +2 எக்ஸாம்ஸே கஷ்டம் தான். போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாகவே வந்து இந்த CA ஃபவுண்டேஷனுக்கும் டைம் கொடுத்து படிக்க முடியுமா? 2-3 மாதம் கேப், 1.5 மாதம் தான் இருக்கும். இந்த 1.5 மாதத்தில் வந்து அவர் இந்த ஃபவுண்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி மேலே எக்ஸாம்ஸ் எழுத முடியுமானா நிச்சயமா முடியாது. அதில் தோல்வி அடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ எப்படி வந்து குறிப்பாக சொல்லலாம், நீட் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஃபெயிலான ஒரு மாணவர் வந்து இல்லை மருத்துவ படிப்பு எனக்கானதில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிடறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த CA படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த முறையாக பயிற்சி எடுத்துக்காம, அதற்கு தேவையான கால அவகாசம் கொடுக்காம, குறுகிய காலகட்டத்தில் வந்து என்னுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டு உடனடியாக ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகும் பொழுது இந்த படிப்பு கடினமான படிப்பு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. இது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வரும்போது மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த ஃபவுண்டேஷனை மே ஜூனில் முடிச்ச மாணவர்கள் உடனடியாக காலேஜில் ஒரு டிகிரிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே. பேரலாக இன்டர்மீடியட் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா நமக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங்ல இருக்கும். டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கூடுதலாக ஒரு பட்டப்படிப்பு படிப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை இந்த படிப்புடைய கடினத்தன்மை அப்படின்றத விட இந்த படிப்பை எவ்வளோ டெப்த்தாக அவங்க படிக்கணும்னு பேரண்ட்ஸ்க்கும் நெய்பர்ஸ்க்கும் தெரியாது. மார்னிங் தானே டியூஷன் போகிற, நீ வந்து ஒரு டிகிரி படினுவாங்க. அப்போ மாணவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பட்டப்படிப்பில் 6 செமஸ்டர் இருக்குங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கு 5 பேப்பர் 6 பேப்பர் ப்ராக்டிக்கல் பேப்பர்னு இருக்கும். இந்த 36 பேப்பருக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாரா, இல்லை இன்டர்மீடியட்ல இருக்கிற 6 பேப்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாரான்னா நம்ம டே டு டே லைஃப்ல மீட் பண்ற ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ட்டு மோஸ்ட்டாக அந்த காலேஜ் ஸ்டடீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. சிஏ படிப்பு வந்து ஒரு பகுதி நேர படிப்பாக மாற்றிடுறாங்க. நிச்சயமா அப்படி படிச்சாங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து இந்த படிப்புல தேர்ச்சி பெற முடியாது. அந்த வகையை பின்பற்ற மாணவர்கள் மட்டும்தான் இந்த படிப்பு கடினம்னு சொல்லுவாங்க. கரூர்ல இருந்து காலர் ராஜேஸ்வரி இணைஞ்சிருக்காங்க தந்தி டிவியோட. ராஜேஸ்வரி வணக்கம். உங்களோட கேள்வியை நீங்க மணிகண்டன் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் தம்பி வந்து இப்போ +2 படிச்சு முடிச்சிருக்காங்க சார். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கோர்ஸோட ஒரு டிகிரியோட ஒரு சிஎம்ஏ பண்ணலாமாங்க சார்? சிஎம்ஏ படிப்புங்களா? ஆமாம் சார், சிஎம்ஏ. ஓகே, நல்ல விஷயம் தம்பிக்காக நீங்கள் கேட்குறீங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் சிஏ படிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் சிஎம்ஏ படிப்பை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சிஎம்ஏ படிப்புகளும் வந்து சிஏக்கு இணையான ஒரு படிப்பு. இதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். +2 முடிச்சிருக்கிறதுனால இந்த சிஎம்ஏ படிப்புகளில் சேர்றதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து +2 பாஸ் அப்படின்றது தான். இமீடியட்டாக நீங்கள் சிஎம்ஏ உடைய ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 ஸ்டேஜில் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும். பேரலாக நீங்கள் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா, ஒன்று வந்து இதனுடைய கடினத்தன்மையை பற்றி சொல்லலாம். அதாவது நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சிஎம்ஏ ஸ்டடீஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாச்சும் இந்த சிஎம்ஏ படிப்புகளுக்காக நீங்கள் நேரத்தை செலவு பண்ணணும். அதனால் பேரலாக டிகிரி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்ஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் சிஏ மாதிரியே தான் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடித்த பிறகு ஒரு 2 வருட காலம் இல்லைனா வந்து ஒரு 18 மாதம் ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட, அப்படி இல்லைனா ஒரு வியாபார நிறுவனத்தில் வணிக நிறுவனத்தில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு 3rd இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு போக முடியாது. அப்போ நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சரி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய பேர் இன்டர்மீடியட்டோட ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, சிஎம்ஐ படிப்புகளில் முழு கவனம் செலுத்தி படிக்கலாம். +2 முடித்த உடனே இந்த படிப்பை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்ஃபேக்ட் சிஏவோட சிஎம்ஐ படிப்புகள் வந்து குறைந்த காலகட்டத்திலே நீங்கள் முடிக்க முடியும். 21 வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். இன்னொரு விஷயம் நான் அதை கூடுதலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சிஎம்ஐ படிப்பு அப்படின்னா இது ஒரு சாதாரண பட்டப்படிப்பு மாதிரி கிடையாது. இது பிஜி படிப்புக்கு இணையான ஒரு படிப்பு, முதுகலை பட்டப்படிப்புக்கு இணையான ஒரு படிப்பு. அதனால் சிஎம்ஐ முடித்த பிறகு உங்கள் கையில் ஒரு பட்டப்படிப்பு இருக்கணுமா அப்படின்னா அது தேவைப்படாது. அதனால் நீங்கள் சிஎம்ஏ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ +2 முடித்த உடனே ஜாயின் பண்ணி படிங்க. இணையாக அதாவது அடிஷ்னலாக வந்து ஒரு பட்டப்படிப்பை சேர்த்து படிக்கணுன்றதை தவிர்க்கிறது என்னுடைய அட்வைஸ். தந்தி டிவியோட இணைந்தமைக்கு நன்றி ராஜேஸ்வரி. சார், சிஎம்ஏ பற்றி சொன்னீங்க. சிஎம்ஏ அடிப்படை வித்தியாசம் என்ன? ரொம்ப சிம்பிள். சிஏன்றது நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்ற படிப்பு. சிஎம்ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்து வணிகவியல் துறை சார்ந்த தொழிற்படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிஏ பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங், டேக்ஸ் பிளானிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அவங்க கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறதுலேருந்து, அந்த முறையாக தான் அவங்க பராமரிச்சிருக்கிறாங்களான்றதை ஆடிட் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கான ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி தர்றதுலேருந்து, முறையாக வரி சார்ந்த விஷயங்களுக்கு திட்டமிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சிஏ படித்தவங்க வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. இந்த சிஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். என்னதான் ஒரு நிறுவனம் வந்து வருமானம் அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த நிறுவனம் நிச்சயமாக லாபகரமாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக செலவுகளை வந்து அவங்க கட்டுப்படுத்தணும். இது நம்ம வீட்லேயே சொல்லுவோம்ல, வருமானம் வந்துட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குது, என்ன ஆகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரியான ஒரு முறை தான் வியாபார நிறுவனங்களுக்கும். அவங்க எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் வந்து வருமானம் வந்தாலும் அவங்க செலவை கட்டுப்படுத்துகிற முறையை தெரிஞ்சிருக்கல அப்படின்னா அவங்களால அந்த நிறுவனத்தை லாபகரமாக நடத்த முடியாது. அப்போது இந்த சிஎம்ஏ படித்தவர்கள் தான் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அந்த செலவை கட்டுப்படுத்தும் முறையை வந்து சொல்லித்தராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அது ஒரு வியாபார நிறுவனமாகவோ இல்லை வந்து ஒரு உற்பத்தி நிறுவனமாகவோ இருந்ததுன்னா அவங்க வியாபாரம் செய்யும் அந்த பொருளுடைய விலை, அதனுடைய அலக்க விலை என்ன, அதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், என்ன விலைக்கு விற்றால் இந்த பொருள் வந்து இந்த நிறுவனத்துக்கு லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்ற அளவுக்கு அந்த விஷயங்களை வந்து ஆராய போகிறது யாருன்னா இந்த சிஎம்ஏ படித்தவங்க தான்.
ஸோ இப்போ இவங்க எந்த விதத்தில் நிறுவனங்களுக்கு உதவுறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு கேளிக்கை நிறுவனமாக இருக்கலாம், சேவை சார்ந்த பள்ளி கல்லூரிகள் மாதிரியான நிறுவனமாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த நிறுவனமாக இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணணும்னா கூட அந்த ப்ராஜெக்டில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதான்றதை ஆராய்ஞ்சு சொல்ல போகிறவங்க இந்த சிஎம்ஏ படித்தவங்க. ஈவன் வந்து வங்கிகளோ இல்லை ஜிஎஸ்டி நிறுவனமோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு கடன் கொடுக்கணும், அவங்க புதுசாக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராங்கன்னா நீங்கள் ஒரு சிஎம்ஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அவர் சர்டிஃபை பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக போகுதுன்றதை. ஈவன் ஒரு ஜிஎஸ்டி மாதிரியான வரி சார்ந்த நிறுவனங்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு சிஎம்ஏ கிட்ட சர்டிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த சிஎம்ஏலையும் இந்த படிப்புகள் வந்து அக்கவுண்டிங், ஆடிட்டிங், வரிகள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக படிப்பாங்க. ஆனால் அவங்களோட மேஜர் என்னவா இருக்கும்னா இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படின்றது தான். ஸோ அந்த நிறுவனத்துடைய செலவு கட்டுப்படுத்தும் முறையை வந்து இவங்க அறிவுறுத்த போறாங்க. இந்த படிப்பு இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லையும் மிகவும் பிரபலமான படிப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. CWA அப்படின்னா நிறைய பேருக்கு புரியும். ஸோ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸாக தான் இந்த படிப்பை வந்து உலக அளவில் இந்த படிப்புக்கு சிஎம்ஏன்னு பேர் இருக்கிறதுனால இந்தியாவினுடைய CWA நிறுவனமும் இதுக்கு வந்து சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனம் தான் இந்த படிப்பை வழங்குறாங்க. இவங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏ மாதிரியே தான் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்ற அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே செயல்படுற ஒரு அட்டானமஸ் பாடி. ஓகே, நல்ல தெளிவாக சொல்கிறீங்க சார். இப்போ ஒரு மாணவனுக்கு டவுட் வந்து போச்சு, சிஏ படிக்கிறதா சிஎம்ஏ படிக்கிறதா? அதுக்கு முன்னாடி அந்த எதை படிக்கிறது என்பதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க சிஏ படித்தா உள்நாட்டிலேயே 75,000 ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். சிஎம்ஏ படித்தா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார்? சிஎம்ஏலேயே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் குறிப்பாக மாணவர் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாருன்றதை பொறுத்து அதனுடைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து ரேங்கிங் வந்து சிஏக்கு தான் கொடுப்பேன், அடுத்தது தான் வந்து சிஎம்ஏ கொடுப்போம். எதனாலன்னா சிஏ படித்தவங்க வந்து எல்லா நிறுவனத்துக்குமே அவங்களுடைய ஆலோசனை தேவை. தனிநபர் ஈவன் நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க, உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா கூட அது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் பண்ணி தராங்க. ஓகே. ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அளவில் கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள், சாதாரண சிறு குறு வியாபார நிறுவனமோ இல்லை உற்பத்தி நிறுவனமோ வந்து சிஎம்ஏக்களோட உதவியை வந்து தேடுறது கிடையாது. ஸோ கொஞ்சம் அளவில் பெரிய நிறுவனங்கள் வந்து இவங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறதோ, புதுசாக ஒரு பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதோ, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதோ பண்ணும்போது செலவுகளை கட்டுப்படுத்தி லாபகத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த வரி தாக்கல் செய்யறது, அக்கவுண்டிங், ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது கிடையாது. ஒரு சிலர் ஈடுபடுறாங்க, ஆனால் ஈடுபடுறது கிடையாது, அவங்களுடைய கோரும் கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது வாய்ப்பு தான் வந்து சிஎம்ஏ, ஃபர்ஸ்ட் சிஏக்கு தான். ஸோ சிஎம்ஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பை வந்து முடித்த ஒருத்தருக்கு 50,000 முதல் அவங்களுடைய சம்பளம் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து குறைந்தபட்ச சம்பளம். அதிகபட்ச சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, அவங்க வேற எங்க ஜாயின் பண்றாங்கன்றதை பொறுத்து. அது வந்து ஒரு இந்திய நிறுவனமா இல்லை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பான்றதை பொறுத்து 2-3 லட்சங்கள் கூட மாத சம்பளம் பெறும் வாய்ப்புகள் இந்த படிப்புல இருக்கு. ஓகே, இப்போ யார் எதை தேர்வு செய்யணும் சார்? ஒருத்தர் சிஏ போகணுமா அல்லது சிஎம்ஏ போகணுமா? அவங்களுக்குள்ள பொட்டென்ஷியலை, அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க எப்படி சூஸ் பண்ணுறது? ஆமாம், இப்போ நம்மளே பேசி மாணவர்கள் வந்து 2 படிப்பாக கொடுத்து இதில் எதை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு குழப்பத்தை கொடுத்துடக்கூடாது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து அவங்க டிசைட் பண்ணலாம். இப்போ சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் அதிகமாக தேவை, 4 முதல் 5 வருட காலம் தேவை. சிஎம்ஏ படிப்பு பொறுத்த வரைக்கும் 3.5 வருடத்துலேருந்து 4 வருடம்குள்ள எளிமையாக இந்த படிப்பை முடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டஃப்னஸ் அப்படின்னு பேசினா கூட சிஏ படிப்போட சிஎம்ஏ படிப்புகள் கொஞ்சம் எளிமையான படிப்பு. ஓகே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு வந்து நான் 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணணுமா, இப்போ சிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு குறைந்த கால ஆர்டிகல்ஷிப் பண்ணால் மட்டும் போதும், 18 மாதம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஈவன் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு வியாபார நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே உற்பத்தியோ தொழிலோ செய்கிற நிறுவனமாக இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தில் கூட போயிட்டு அதுக்கான பயிற்சிகளை வந்து அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து வாய்ப்புகள், அதுக்கப்புறம் அதில் கிடைக்க போகிற வேலை வாய்ப்புகள், வருமானம், அந்த படிப்புகளுடைய கால அவகாசம், சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவருக்கு வந்து ஒரு 3 வருடத்திற்கு மேலே அவரால் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா சிஎம்ஏவுடைய படிப்பை முதல் படிப்பாக எடுத்து படிக்கலாம். ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து என்ன இருந்தாலும் நான் சிஏ தான் படிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் வந்து அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்ன்றதுனால நான் அதை படிக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் எந்த படிப்பு அவங்களுக்கு உகந்த படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சிஏ சிஎம்ஏ ரெண்டும் சேர்ந்து படிக்க முடியுமா சார்? இல்லை அது நல்ல ஐடியா கிடையாதா?
படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சேர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில மாணவர்கள் படிக்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப கஷ்டம் ரெண்டுத்தையும் சேர்ந்து படிக்கிறது. ஏன்னா சிஏ படிப்புகள் இருக்கிற சிலபஸில் 50% உங்களுக்கு சிஏ மேலே கவர் ஆகிடும். அதனால சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டுத்தையும் பேரலாக படிக்கும்போது முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிறந்த முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிஏ படிப்பை முடிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் சிஎம்ஏ படிப்பை சேர்ந்து படிக்கலாம். அதாவது திரும்பவும் சிஎம்ஏன்ற ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு மருத்துவர் கூட வந்து மேற்படிப்பை படிக்கிறது, ஒரு சட்ட வல்லுநர் கூட அந்த துறையில மேற்படிப்பை வந்து படிக்கிற மாதிரி சிஏ முடிச்சவங்க சிஎம்ஏ படிப்பையும் சேர்ந்து படிக்கும் பொழுது, சேர்ந்துனா ஒரே நேரத்தில் கிடையாது, சிஏ முடிச்ச பிறகு சிஎம்ஏ படிப்பை படிக்கும்போது அவங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சான்ஸ் இருக்கு. தந்தி டிவியோட ஒரு காலர் இணைஞ்சிருக்காரு சார், திருவள்ளூர்லேருந்து கார்த்திக். வணக்கம். வணக்கம் கார்த்திக். மணிகண்டன் சார் கிட்ட உங்களோட கேள்வி கேட்கலாம் நீங்க. பேசுறேன் சார். சொல்லுங்க கார்த்திக். நான் வந்துட்டு சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இருக்கு சார், 3 இருக்கு. அதுல வந்துட்டு 3த்துல எது ஈஸியா இருக்கும்? அதே மாதிரி சிஎஸ் படிச்சா எவ்வளவு சேலரி கிடைக்கும் அதெல்லாம் கேக்குறேன் சார். 1த்துக்கும் எது நம்ம அதிகமா படிக்கலாம், எது ஈஸியா இருக்கும்? நான் இப்போ பிகாம் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு எது ஈஸியா இருக்கும்? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனா எது ஈஸியா இருக்கும் அதை கேட்குறேன் சார். ஓகே, இதே விஷயங்களை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சிஏ சிஎம்ஏ சிஎஸ் 3 படிப்புகள் இருக்கு. வணிகவியல் துறை சார்ந்த தொழிற்படிப்புகள். இந்த 3லேயே எந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தாலும் உங்களுக்கு வந்து லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் டெடிகேட் பண்ணி படிக்க போறீங்க, அண்ட் வந்து எந்த பயிற்சி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சிகளை எடுத்துக்க போறீங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதுக்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்லுவோம், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லுவோம், அந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுக்கணும் முறையாக. அதன் பிறகு எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு போக போறீங்கன்றதை பொறுத்து, இல்லை நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களான்றதை பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிரித்து பேசலாம். ஸோ நீங்கள் +2 முடித்த உடனே இந்த படிப்புகளுக்குள்ளே வர்றது தான் நான் அட்வைஸ் பண்ணுறது. சில மாணவர்கள் வந்து டிகிரி படித்த பிறகு இந்த படிப்பை படிக்கிறாங்க, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கல்வி நிறுவனமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் +2 முடித்தாவே போதும் இந்த படிப்புகளுக்குள்ளே சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து மற்ற படிப்புகளோட கூட கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்க்குள்ளே வர முடியும். ஓகே, பிஇன்னு எடுத்துட்டிங்கன்னா +2 முடிச்சுட்டு பிஇக்குள்ளே வர முடியும். சட்ட படிப்புகளும் +2 முடிச்சுட்டு நீங்கள் சட்ட படிப்புகளுக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி தான் இந்த சிஏ சிஎம்எஸ் படிப்புகளையும் நீங்கள் +2 முடிச்ச உடனே சேர்ந்து படிக்கிற படிப்பு இது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிகிரி படித்தா இந்த படிப்புகள் ஈஸியாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும், சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் பொறுத்த வரைக்கும் முதல் நிலைக்கு அவங்க வச்சிருக்கிற பேரே வந்து ஃபவுண்டேஷன் தான். ஓகே, ஸோ அது எதனால் அப்படி வச்சிருக்காங்கன்னா இது வந்து பேசிக்ஸ். +2 முடித்த ஒரு மாணவர் அந்த 18வது வயதில் இந்த படிப்பை முடிக்க முடியுன்ற மாதிரி தான் சிலபஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வர மாணவர்களுக்கு வந்து பல தொந்தரவுகள் இருக்குது. ஏன்னா 10th போர்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, +1 +2 போர்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதே பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெப்த்தாக அந்த சிலபஸை படித்து இந்த சிஏ ஸ்டடீஸை முடிக்கிறாங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் கல்லூரிக்குன்னு வரும்பொழுது உங்களுக்கு பல டைவர்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டு, இல்லைனா கல்ச்சுரல்ஸ், இல்லை காலேஜ்லேயே வந்து நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறீங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் சீரியஸ் எக்ஸாமாக டிகிரி படிப்புகளில் எதிர்கொள்கிறது கிடையாது. அதை வந்து நான் எல்லா மாணவர்களையும் சொல்லலை, ஆனால் மேக்ஸிமம் வந்து ஏன்னா அந்த படிப்புகள் வந்து எளிமையான படிப்பாக இருக்குது டிகிரி படிப்புகள் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் தேர்வுக்காகன்னு கூட தயாராகிற முறைகளும் இருக்குது. ஆனால் அந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு 3 வருஷம் டிகிரியை படிச்சுட்டு திரும்பவும் சிஏக்குள்ளே வரீங்கன்னா உங்களால் திரும்பவும் அதை வந்து கோப்பப் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் எல்லா மாணவர்களுக்குமே அறிவுறுத்துறது, +2 முடித்த பிறகு சிஏ படிப்புகள், சிஎம்ஏ படிப்புகள், இல்லை சிஎஸ் படிப்புகளுக்குள்ளே வாங்க. அதன் பிறகு நீங்கள் டிகிரின்னு ஒன்று படிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றது நீங்களே உணர்வீங்க. அதுக்காக நீங்கள் டிகிரி படிக்க வேணாம்னு சொல்லலை, சிஏ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா +2 முடிச்ச உடனே சேர்றது சிறந்த முறை. சார், நம்ம சிஏ சிஎம்ஏ பற்றி நிறைய பேசிட்டோம், நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ இதை படிக்க போகிற மாணவர்களுக்கு சம்மந்தப்பட்ட கோச்சிங் நிறுவனங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க? உங்களையே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் சொல்லலாம். நீங்களும் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா சார்? நாங்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பெற்றோர் கேட்ட கேள்வி, மாணவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் இது. ஏன்னா இது ரொம்ப டஃப்பான படிப்பு, நிறைய பேர் பாஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இதை அணுகுவாங்க. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எந்த படிப்புக்கான கல்வி நிறுவனம் தொடங்கலாம் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நிறைய பேர் எடுத்து படிக்கிறது இல்லை. அது வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்பு. அடுத்ததாக நிறைய பேர் படிக்கணும்னு உள்ளே வந்தாலும் அதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு ஆராயும் பொழுது இந்த படிப்புகளை வந்து மாணவர்கள் அணுகுமுறை தவறு அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ எப்படின்னா மாலையில் வந்து இல்லை காலை நேரங்களில் வந்து இதுக்காக கோச்சிங் சென்டர்ஸில் போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த படிப்புக்காக பயிற்சி எடுத்துக்கிறது. மற்ற நேரங்களில் அதாவது +2 முடித்த ஒரு மாணவராக இருந்தால் கல்லூரிக்கு போய் ஒரு பட்டப்படிப்பை படிக்கிறது, இல்லை பட்டப்படிப்பை முடித்த ஒரு மாணவராக இருந்தால் ஒரு முழு நேரமாக வேலைக்கு போகிறது. ஒன்று முழு நேரமாக பட்டப்படிப்பு, இல்லைனா முழு நேரமாக வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டு பகுதி நேரமாக இந்த படிப்புகளுக்காக பயிற்சி எடுக்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. இன்னொரு அணுகுமுறை என்னன்னா
இதற்கான பயிற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் வந்து ஒரு 3 மாதம் பயிற்சி எடுக்கிறேன், என்னோட தேர்வுகள் வந்து இப்போ நான் ஜூன் மாதம் ஜாயின் பண்ணி செப்டம்பர் வரைக்கும் பயிற்சி எடுக்கிறேன், தேர்வுகள் வந்து ஜனவரி மாதமோ இல்லை அடுத்த வருஷம் மே மாதம் நடக்க போகுது அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது, கோச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைனா அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையை வந்து சரியாக பின்பற்றாத மாணவர்கள் தான் இந்த படிப்பில் வந்து நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த படிப்பை எடுத்து படிக்க வேண்டாம், ஆரம்பித்தா முடிக்கிறது கஷ்டம், 10 வருஷமாக என் பையன் படிச்சுட்டு இருக்கான், இதை முடிக்கலை, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதலில் இந்த CA/CMA படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ கல்லூரியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் ஃபவுண்டேஷன் வகுப்பில் சேர்கிற மாணவர்கள் அதற்கான பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா 6 மணி நேரம் தொடர்ந்து கல்லூரியில் இருப்பாங்க. அதற்கு தனித்தனியான ஒவ்வொரு பாடத்திற்கும் 4 பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பேப்பருக்கும் தனித்தனி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து ஆசிரியர்களாக இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படுதோ அதே மாதிரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீச்சிங் வந்து இந்த பாடத்துங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் மாணவர்கள் வந்து 4 மணிக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிற மாணவர்கள் அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ ஹாஸ்டல் போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரங்களில் 5:30 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திரும்பவும் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மாணவர்கள் வந்து இதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கிறது. அண்ட் தென் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் அவங்க தேர்வுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் கோச்சிங் கொடுக்கறது, ரிவிஷன் கொடுக்கறது, அதுக்கான மாதிரி தேர்வுகளை நடத்தி 8 முதல் 9 மாதம் வரைக்கும் மாணவர்களை வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்குன்னு சொல்லி தயார்படுத்துகிறோம். இதுதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இந்த படிப்புகளுக்கு கொடுக்குற பயிற்சி முறை. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரியில் இந்த படிப்புகளுக்கான தேர்வுகள் எழுதுகிற மாணவர்கள் காலேஜ் விட்டு வெளியில் போக மாட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் கோர்சஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்களை நாங்கள் என்கேஜ் பண்ணுவோம். அண்ட் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்மீடியட் படிப்புகளுக்குள்ளே வருவாங்க. ஸோ இன்டர்மீடியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு 6 பேப்பர் அவங்க படிக்க வேண்டியிருக்கு. அந்த படிப்புக்கும் ஒரு 8 மாத கால பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து மாதிரி தேர்வுகளை நடத்தி இந்த தேர்வுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தானே, வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க, மாணவர்கள் வந்து அதுக்கான நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஒரு 17 வயதே பூர்த்தியான ஒரு மாணவர் அந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்க்கு தயார்படுத்திக்கும் பொழுது முக்கியமாக அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் அந்த தாய்மொழியோடு சேர்த்து தமிழ் அண்ட் ஆங்கிலம் கலந்த மொழிகள் இதற்கான பாடத்தை நடத்தி அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் இந்த பாடத்தை நடத்தணும். ஸோ வகுப்பறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாணவர்களுக்கு 60 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறை அப்படின்னு, ஸோ 4-5 வகுப்பறைகளில் தான் மாணவர்களை வந்து பாடம் நடத்துவோம். ஸோ எல்லா மாணவர்களும் ஒரே வகுப்பறையில் இருந்தாலும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த திட்டத்தை பின்பற்றும். அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அந்த தேர்வுகளை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டே இருப்போம். அந்த தேர்வுகள் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அதாவது இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ் அவங்க எழுதுறாங்களே ஃபவுண்டேஷனுக்கும் இன்டர்மீடியட்க்கும், அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே. நிறைய தேர்வுகளை மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்குற மாணவர்கள் வந்து இந்த தேர்வுகளை வந்து எளிமையாக எதிர்கொள்கிறாங்க. ஸோ அப்போ இந்த CA அண்ட் CMA 2 படிப்புகள்லையும் அதனுடைய முதல் 2 நிலைகளான இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிற இந்த 2 நிலைகளுக்கான ஒரு முழு நேர ஒரு பயிற்சி கல்லூரி தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஓகே ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது உங்ககிட்ட கேட்கணும். இப்போ ICAI அவங்க நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இது நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எப்படின்னா, இந்த படிப்புகளுக்கு வந்து ICAI நிறுவனம் தான் பொறுப்பு. அவங்களும் வந்து அவங்க சார்பாக அவங்களுடைய ஒவ்வொரு கிளைகள்லையும் இதற்கான பயிற்சிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மாணவர்களுடைய கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமானா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தான் சொன்னேன், சென்னையில் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்குது. ஒரு மாணவர் வந்து தொலைதூரங்களில் இருக்காருன்னா அவர் வந்து நுங்கம்பாக்கம் தான் தேடி வரணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. அவர் விருப்பப்பட்ட ஒரு தனியார் பயிற்சி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சிகளை எடுத்துக்கலாம். கம்பேரிசன் அப்படின்னா நம்ம வந்து டெக்னிக்கலாக அவங்க நல்லா எடுப்பாங்களா இல்லை தனியார் பயிற்சி நிறுவனங்கள் நல்லா எடுப்பாங்களான்ற கம்பேரிசனே கொடுக்க முடியாது. நான் யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது உகந்ததாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மட்டுமே கோச்சிங் போயிட்டு அதுக்கப்புறம் நாள் முழுக்க வீட்டில் உட்காந்து நான் சுயமாக புக் எடுத்து வச்சு படிப்பேன். என்னால் வந்து என்னுடைய டவுட்ஸை நான் ஒரு ஆன்லைனில் சர்ச் பண்ணியே படிச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து குறைந்த அளவு மாணவர்களுக்கு தான் இருக்கும். செல்ஃப் மோட்டிவேட்டடாக யாருமே சொல்லாமல் நான் புக் எடுத்து வச்சு படிப்பேனா, எல்லா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இல்லை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது பொருந்தாது. ஒன்று டீச்சரோ இல்லை வந்து டியூஷன் டீச்சரோ இல்லை வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோ அதை வந்து இப்படி சொல்லலாம் அடித்து மிரட்டி கூட படிக்க வைக்கலாம். இல்லையா? ஸோ சில மாணவர்களுக்கு வந்து அந்த முறை பொருந்தும். சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நானே புக் எடுத்து வச்சு படிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த வகையில் வந்து அவங்க பிரித்து பார்க்கணும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டுமே கோச்சிங் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் எடுத்துக்கிட்டு நான் வீட்டில் உட்காந்து செல்ஃபாக படிக்க முடியும், நானே மாதிரி தேர்வுகளை எழுதி பார்ப்பேன்
அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்கள் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க கன்வீனியன்ஸ்க்கு எனக்கு நாள் முழுக்க இப்போ எங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட சிறப்பம்சம்னாவே அதுதான், மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி தர்றது. எல்லா மாணவர்களாலையும் வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸை தேடி படிக்க முடியாது. ரூரலில் இருக்க பல மாணவர்கள் வந்து இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தேடி வருவாங்க. அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் இப்போ தமிழ் மீடியம் மாணவர்களாக இருந்தால் கூட தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கலந்து அதனுடைய பயிற்சிகளை வழங்குறதும், அது இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து 6 மணி நேரமாக ஆசிரியர்கள்கிட்ட பயிற்சி, திரும்பவும் அந்த 4 மாத பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கான கோச்சிங் கொடுக்கறது, மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்து அந்த தேர்வுகளுக்கான அந்த விடைகளை வந்து திருத்தி அதன் பிறகு அவங்க வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை அவங்களுக்கே நம்ம சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு கொண்டு வரோம் இல்லையா. இந்த முறை வந்து சில மாணவர்களுக்கு பொருந்தும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாதிரியான ஒரு பயிற்சி நிறுவனம் தான் உகந்த நிறுவனமாக இருக்கும். சரி, இப்போ கோவிட்டுக்கு பிறகு, இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பிறகு நிறைய நேரில் வந்து பாடம் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன்லாம் நிறைய மாறி போயிருக்கு. அந்த மாதிரி சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பதில் தான் இதுக்கும். எல்லா மாணவர்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பொருந்துமா அப்படின்றது. நிறைய மாணவர்கள் வந்து நம்மளே பார்க்குறோம், அந்த கிளாஸஸ் வந்து வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துவாங்க. சில மாணவர்கள் வந்து, நம்ம எல்லா மாணவர்களையும் குறை சொல்ல முடியாது, சில மாணவர்கள் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த படிப்புகளை பார்ப்பாங்க. ஒரு சிலரால் வந்து நேரில் போய் படிக்கும்போது தான் அது புரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கும் இல்லையா. அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸை விரும்புறதில்ல, ஆனால் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இப்போ இதுக்கான கோச்சிங் சிஏ பாஸ் பண்ணணும் அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த வசதி எந்த அளவுக்கு இருக்குது? அப்படி இல்லைன்னா அவங்க நகரத்தை நோக்கி வரக்கூடிய அளவில் தான் இருக்கா? இல்லை, இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கல வேண்டிய கேள்வி. என்னென்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிஏ படிப்புகளுக்கான பயிற்சின்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்து ஒரு சென்னைக்கு வரணும், மும்பை போகணும், இல்லை பெங்களூர் மாதிரியான நகரங்களுக்கு போகணும். அந்த நிலைமை இருந்தது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மாவட்டம் தோறும் இதற்கான பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து இப்போ எங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு வந்து 400 மாணவர்கள் வந்து இந்த சிஏ ஃபவுண்டேஷன் படிப்புகளுக்குள்ளே வராங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையிலேருந்து மாணவர்கள் வந்து நம்மளுடைய கல்லூரிக்கு வராங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு Tier 1 சிட்டியும் இல்லை, Tier 2 சிட்டியும் இல்லை. ஈவன் வந்து ஈரோட்லேருந்து பெருந்துறையிலேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்மளுடைய கல்லூரிக்கு வரா மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த படிப்பை நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி தர ஒரு கல்வி நிறுவனம் வேணும் அப்படின்னா அதை நோக்கி போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து எனக்கு சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் படித்தா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. பலர் வந்து அந்த கல்வி நிலையங்கள் சார்ந்து அந்த படிப்பை படித்தா எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. அந்த படிப்புகளை வந்து நீங்கள் எளிமையாக்கி படிக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான ஆசிரியர்கள், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அந்த படிப்பதற்கான சூழலை வந்து ஏற்படுத்தணும். நிச்சயமாக நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மரியாதை வரும். எதனால் அப்படின்னா அவங்க வந்து நாள் முழுக்க படிப்பில் தான் கவனம் செலுத்துவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட டைவர்ட் ஆக மாட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் அந்த படிப்புகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க. அதுக்கு இணையாக தான் இந்த சிஏ படிப்புகளை நீங்கள் படிக்கணும். அதுக்காக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து குறைந்த அளவில் அதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும். அதிக நேரம் வந்து இந்த படிப்புகளுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தாதான் அந்த படிப்புகளை எளிமையாக முடிக்க முடியும். அதனால் நீங்கள் மெட்ரோ சிட்டிஸ்க்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா மாவட்டங்கள்லையுமே இதனுடைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. ஓகே, வெற்றிகரமாக ஒருத்தர் சிஏவாக ஆகிறதுக்கு முன்பு அவருக்கு என்ன மாதிரியெல்லாம் சோதனை வரும்? எதில் அவர் மனம் தளர்ந்து விடக்கூடாது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிஏ வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லே நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம், அதுக்கான கால அவகாசம் கொடுத்து படித்தாங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து குறிப்பாக மாணவர்கள் வந்து ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகலை, அதனால் என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுமானா நிச்சயமாக கிடையாது. நிறைய பேர் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்டில் கூட கிளியர் பண்ணவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங் பார்க்குறவங்களா, இல்லை வந்து அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் மாதிரியான வரித்துறைகளில் வந்து உயர் பதவிகள் வந்தவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு அட்டெம்ப்டில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா உடனே வந்து இது எனக்கான படிப்பு இல்லைன்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. இந்த படிப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால அதை முடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸை வந்து நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக இதற்கான பயிற்சியை வந்து முறையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல முறையில் தேர்ச்சி அடையலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்டர்மீடியட் லெவல் வரும்பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக நிறைய மாணவர்கள் வந்து சரி நம்ம இன்னும் ஒரு 3 வருடத்தை கடந்தால் தான் நம்மளால் சிஏ முடிக்க முடியும், அதனால் வந்து ஃபேமிலியில் வந்து வேலைக்கு போக சொல்கிறாங்க, அதனால் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் இல்லை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாணவர்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு நான் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, இந்த நிலையை கடந்துட்டிங்கன்னா, அதாவது இன்டர்மீடியட் கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து 5000, 7500ன்னு சொல்லிட்டு எந்த நகரத்தில் இருக்கான பயிற்சி அவங்க எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்
அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டைஃபன் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்க்கு மட்டும் பெற்றோருடைய தயவில் அவங்க அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தி படிக்கலாம். ஓகே. உங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த படிப்பில் வந்து தடைகளை எடுக்கிறவங்களுக்கு நிறைய பேரை பார்க்குறோம். அவங்க நிச்சயமாக சோர்ந்து போகாமல் மேலே படித்து இந்த படிப்புகள் மூலமாக கிடைக்க போகிற லட்சங்களில் சம்பாதிக்க போகிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். ஒண்டர்ஃபுல் சார். நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமாக ஒரு 10 செகண்ட்ஸில் மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மாணவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிஏசிஎம்ஏ மாதிரியான படிப்புகள் இருக்குது. இந்த படிப்பை குறிப்பாக வந்து +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இனிமேல் என்னால் நல்ல நேரம் செலவு பண்ணி படிப்புக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாருமே எடுத்து படிக்கலாம். ஈவன் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் எடுத்து படிக்கலாம். நான் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு நினச்சேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தளர்ற மாணவர்களை நம்ம பார்க்குறோம். இன்றைய காலகட்டங்களில் செய்திகளில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்க முடியலன்றதுக்காக சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக இந்த சிஏசிஎம்ஏ சிஎஸ் படிப்புகள் இருக்குது. இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை அரசாங்க வேலைவாய்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் மாதிரியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரிசையில் ஐஆர்எஸ் மாதிரியான தேர்வுகளை எழுதுவதற்கு வந்து இந்த சிஏசிஎம்ஏ படிப்பு படித்தவங்களுக்கு நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் மீறி வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் இருக்கு. நல்ல பயிற்சி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை எடுத்துக்கோங்க. தேவையான அதுக்கான கால நேரத்தை வந்து பயன்படுத்தி படிச்சு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் தந்தி டிவி ஸ்டுடியோஸுக்கு வந்து இவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுடைய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. மீண்டும் என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சிகள் நாம் திங்கட்கிழமை இணையலாம். இந்த நிகழ்ச்சி தந்தி டிவியில் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை மாலை 4:30 மணியிலிருந்து நடைபெறுகிறது. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வெவ்வேறு படிப்புகளை பற்றி நாம் பார்க்குறோம். திங்கட்கிழமை இதே போல் வேற ஒரு சப்ஜெக்டில் நாம் பேசலாம். தந்தி டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.